ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை பணத்தாசை பிடித்த மருமகள்கள், மாமனார் எடுத்த விபரீத முடிவு. இங்கே பாருங்க மாமா, உங்கள் புள்ள மாதிரியெல்லாம் என்னால் வளவள கொலகொலன்னு பேச முடியாது. விழாவில் தர 5 லட்சம் ரூபாயும் அப்படியே முழுசாக வீடு வந்து சேரணுமாக்கும். அங்கே தானம் பண்ணிட்டேன், இங்கே தானம் பண்ணிட்டேன்னு இங்கே வந்து நின்னீங்கன்னா நீங்கள் வேற இடம் பார்த்துக்கிடலாம் என மூத்த மருமகள் பவானி நிர்தாட்சியமாய் முடிவை சொல்லிவிட்டாள். அண்ணே, அதுல எனக்கு ஒரு வைரத்தோடு வாங்கி தந்துடுங்க, அது எங்க அப்பா எழுதி சம்பாதிச்சது, அதுல எனக்கும் பங்கு இருக்காக்கும் என மகள் தன் உரிமை கொடியை நிலைநாட்டினாள். இன்னும் பணத்தையே கண்ணுல காணல, அதுக்குள்ள பங்கீட்டு பிரச்சனை கொடிகட்டி பறக்குது என நம்மட்டு சிரிப்புடன் தோளை குலுக்கி உள்ளே போனாள் சின்ன மருமகள். மௌனமாய் தன் கணவரை ஏறிட்டாள் கமலம்மா. அவர் முகம் சொல்ல முடியாத வேதனையில் இருப்பதை காட்டியது. ஏதும் பேசாமல் திண்ணைப்புறமாய் நகர்ந்தார். மனசு தணல்பட்ட பூவாய் மன்றாடியது. செம்பருத்தி வார பத்திரிகை நடத்திய சிறுகதை போட்டியில் தான் முதலாய் அவர் எழுதிய கதை பரிசுக்குரியதாய் தேர்வாகி வெளியானது. அதன் பிறகு பரவலாக அந்த கதை பேசப்பட்டது. காலாண்டுக்கு ஒரு முறை அப்பத்திரிகை தேர்வு செய்யும் மகரந்த சிறுகதைகளில் பல கதைகள் தேர்வாகி சிறப்பை அளித்தன. அதுவரை தான் உண்டு, தன் ஆசிரியர் பணியுண்டு, கதையுண்டு என்றிருந்தவர் ஒரு தவம் புரிய எண்ணினார். அதன் பின் அவர் எழுதி வெளிவந்த அந்த நாவல் அவருடைய 4 ஆண்டு கால உழைப்பை உறிஞ்சி வெளியே வந்தது. நலிந்து போன ஒரு சமூகத்தின் அவலங்களை, பிரச்சனைகளை அவர்களுடனே தங்கி உணர்ந்து கவனித்து எழுதியிருந்தார். அந்த சமூகத்தின் அவல நிலையை அந்த நாவல் நிர்வாணமாகவே வெளிக்கொண்டு வந்திருந்தது. எல்லோராலும் அந்த நாவல் பரவலாக பேசப்பட்டு பாராட்டப்பட்டாலும் அவருக்கு மட்டும் ஏதோ ஒன்று குறையாகவே பட்டது. அவர் விரும்பிய, எதிர்பார்த்த ஏதோ ஒன்று நடைபெறாமலே போய்விட்டது என்ற உண்மை அவர் மனசுக்குள் போல நீராடி கொண்டிருந்தது. எழுத்து என்பது ஒரு விளக்கு போன்றது. அது ஏற்றுபவருக்கும் வெளிச்சத்தை தருகிறது, சுற்றி இருப்பவர்களுக்கும் பலன் ஏற்படுகிறது. இந்த எழுத்து பணி தவம் போன்றது என்று துவங்கும் அந்த பகுதி மொத்தமுமே மனனமாய் இருந்தது அவருக்கு. கவலி, ஒரு தவமாய்த்தானே இந்த நாவலை எழுதி முடிச்சேன். என் எழுத்து யார் மனசையும் தொடலையோ, என் எழுத்து அந்த சமூகத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்னு நினைச்சேன். ஒரே ஒருத்தர் அந்த சமூகத்திலிருந்து மேலுக்கு வந்தால் அதுவே ஒரு ஆரம்பமாய் இருக்கும் என்று எண்ணினேனே. என் எழுத்தின், என் சத்தியத்தின் குரலே அந்த தவணி ஒலிக்கலையோ என்று மனைவியிடம் பல நேரங்களில் புலம்புவார். அவருடைய பணிக்காலம் முடிந்து வந்த ஓய்வூதிய தொகையை அந்த சமூக குழந்தைகளின் படிப்புக்காக என எழுதி ஆவண செய்துவிட்டு அந்த நாவலுக்கு ஒரு இலக்கிய அமைப்பு பாராட்டு விழாவை ஒன்று ஏற்படுத்தி இருந்தது. ஒரு கீற்று போல முகத்தில் தெரிந்ததே கமலம்மா மட்டுமே உணர்ந்தாள். இது தெரிந்தவுடன் மகன்களும் மருமகள்களும் தங்கள் முகத்தையே மாற்றிக்கொண்டனர். அந்த மகன்களின் அலட்சியமும் மருமகள்களின் அசட்டை பேச்சும் அவருக்கு நிஜத்தை புரிய வைத்த பொழுது மனைவியிடம் வருத்தப்பட ஆரம்பித்தார். இப்படி பிக்கல் பிடுங்கல் நிற்கையில் தான் புதிதாய் இந்த புயல். பிள்ளைகளும் மருமகள்களும் அமைத்த கூட்டணியில் இப்பொழுது மகளும் வந்து சேர்ந்து கொண்டாள். இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவரை கௌரவித்து விழா எடுக்க ஒரு இலக்கிய அமைப்பு 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப் போவதாக கடிதம் போட்டிருந்தது. அவ்வளவுதான். வீடு முழுவதுமே புதிதாய் ஒரு முகமூடியை அணிந்து விட்டது. அவர்களின் அன்பு மலையில் முதியவர்கள் இருவரும் அரண்டே போய்விட்டார்கள். எல்லாமும் மூத்த மருமகள் பவானி இவர்களின் உரையாடலை ஒட்டு கேட்கும் வரைதான். நாடகத்தின் காட்சிகள் மாறுவது போல மீண்டும் எல்லாம் தலைகீழாய் மாறின. அன்றிரவு அவர் தன் படுக்கையில் அமர்ந்தபடி கமலம்மாவிடம், கமலி, என் மனசுல ஒரு திட்டம் இருக்கு, அது உனக்கு கூட பிடிக்காம போகலாம், ஆனாலும் நீ என்னை மன்னிச்சிடு என்று துவங்கியதுமே துடிதுடித்து போனாள் கமலம்மா. என்னங்க இது, என்ன பேச்சு பேசுறீங்க? இத்தனை ஆண்டு என்னுடைய வாழ்ந்தும் என்னை புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா? குரலில் வருத்தம் குமிழியிட்டது. சில நிமிடங்கள் அவளையும் அவள் பேச்சையும் ஆராதிப்பது போல மௌனமாய் இருந்தார். ஒரு தவம் மாறித்தான் அந்த நாவலை எழுதினேன். பொருளாதார ரீதியா அவர்களுக்கு உதவ என்னால முடியல. ஆனா இதை படிச்சுட்டு யாராவது ஒருத்தர் ஏதாவது அந்த சமூகத்துக்கு செய்ய மாட்டாங்களான்னு ஏங்கினேன். அந்த அளவுக்கு நான் உள்ளூர் ஆடி போயிருந்தேன். ஒரே ஒரு குழந்தை படிச்சு மேல வந்தா போதும், அதன் மூலமே வெளிச்சம் வந்துடும் தான் நினைச்சேன்.
என் தவத்துக்கு வரம் கிடைக்கல. அதனாலதான் ரிட்டையர்ட் ஆனதும் அந்த பென்ஷனை கூட எழுதி வச்சேன். ஆனாலும் அதெல்லாம் போராதுன்னே தோணுது. அதனால என்று அவர் நிறுத்தினார். சொல்லுங்க என அவள் சொல்லவும், நம்ம 2 பேருமே அங்கேயே போயிட்டா என்ன? விழால கிடைக்கிற பணத்தை அந்த சமூகத்தின் மேன்மைக்கு செலவிடணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பேச்சை எல்லாம் பெரிய மருமகள் பவானி கேட்டு போய்விட்டாள். அங்கே போய் படிப்பை அகல்விளக்கு மாதிரி ஏத்து வச்சிட்டா போதும், அடுத்த தலைமுறை வெளிச்சத்துக்கு வந்துடும். அன்னசத்திரம் 1000 கட்டுவதை விட அதைவிட உயர்ந்தது ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தலே அப்படின்னு பாரதி சொல்லுவான். நம்ம கடமைகளை நம்ம குடும்பத்துக்கு பூரணமா செஞ்சு முடிச்சிட்டோம். இனி இருக்கிற காலத்துல இந்த சேவை செய்யறது தான் என் தார்மீக பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற கமலி? கமலம்மா வாயை திறக்கும் முன் கதவுக்கு வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த மருமகள் பவானி வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அலறினாள். வயதானால் மாமனார் மாமியார் தனிமையில் பேசுவதை ஒட்டு கேட்கலாமா என்ற விவஸ்தை கூட இல்லாமல், கேட்டதுமின்றி அதை கொஞ்சமும் நாகரிகம் இல்லாமல் நடுவீட்டில் போட்டு உடைத்தாள் பவானி. குடும்பம் முழுவதும் கூடி நிற்க பவானி பேச முதியவர்கள் இருவரும் கூனி குறுகி நின்று விட்டார்கள். கமலம்மாவுக்கெல்லாம் உடம்பே கூசி போனது. அடுத்த நாள் கை நிறைய மாலைகளும் மனசு நிறைய பரவசமாய் வந்த இருவரையும் உட்புறமாய் பூட்டிக் கொண்ட கதவுதான் வரவேற்றது. கை ஓயும் வரை தட்டியும் வாய் ஓயும் வரை கூப்பிட்டு பார்த்தும் ஒருத்தரும் வெளிவரவில்லை. வேறு வழியின்றி திண்ணையில் உட்கார்ந்து கொண்டார்கள் இருவரும். மழை வேற அடித்து பெய்து கொண்டிருக்க திகைப்பும் தவிப்புமாய் நேரம் நழுவி கொண்டிருந்தது. மழையும் காற்றுமாய் குளிர் வலுத்தது. அனாதரவாய் தெருவில் விடப்பட்ட அனாதை குழந்தைகளைப் போல அவர்கள் உணர்ந்தும் கண்ணீர் பெருகியது அவர்களுக்கு. ஆதரவாய் கமலம்மா அவரை தொட்டதுமே உடைந்து போய் அழ ஆரம்பித்து விட்டார். கமலம்மா அவரை ஆசுவாசப்படுத்த முனைகையிலேயே வாசலில் கார் ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய டவாலி சேவகன் குடையை விரித்து பிடிக்க கதவை திறந்து கொண்டு வெளியே பார்த்தார்கள். இருவரும் சட்டென எழுந்து நின்று விட்டார்கள். சார் வணக்கம். தவமாய் தவமிருந்து நாவலை எழுதிய கிருஷ்ணன் நீங்க தானே? என் பெயர் ஐயனார், புதிதாக வந்திருக்கிற மாவட்ட கலெக்டர். என்னை மன்னிக்கணும், உங்க பாராட்டு விழாவுக்கே வந்திருக்கணும். அதுக்குள்ள பக்கத்துல பிரச்சனைன்னு அதை முடிச்சுட்டு திரும்ப லேட் ஆயிருச்சு என மன்னிப்பு கேட்கும் துணியில் பேசியவர் சட்டென தன் கரங்களால் கிருஷ்ணனின் கைகளை பற்றி தன் கண்களில் ஒற்றிக் கொண்டார். திகைத்து நின்றவரை பார்த்து, இந்த பதவி நீங்கள் போட்ட பிச்சைதான் ஐயா என்றார் கண்ணீர் மல்க. ஆமாம் சார், உங்கள் நாவலை படிச்சு ஒரு பெரிய மனசுக்காரர் எங்கள் பகுதிக்கு வந்து தட்டு தடுமாறி படித்துக்கிட்டு இருந்த என்னை கல்வி தத்தெடுப்பு செய்து படிக்க வைத்தார். அவருடைய முயற்சியால் நான் இன்று கலெக்டராக உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். அது மட்டுமல்ல, எங்க சமூகத்துல ஒரு சின்ன வட்டமே இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு விதை போட்டதே நீங்க தான் என்றார் கலெக்டர். கலெக்டர் சார், நீங்க சொன்னது எல்லாம், இப்ப நான் கேட்டது எல்லாமே நிஜமா? அப்பொழுது என்னை அழுத்து வீண் போகலையா? என் தவம் பழிச்சிருச்சு, அது வரம் வாங்கிருச்சு. கமலி வரம் கிடைச்சிருச்சு என உணர்வு பெருக்கில் அவர் தடுமாறினார். கரகரவென கண்ணீர் அவர் கண்களில் விட்டு இறங்கியது. சார் ப்ளீஸ் அழாதீங்க. ஆமா, இது உங்க வீடு தானே, ஏன் வெளியில நிக்கிறீங்க? உள்ள யாரும் இல்லையா என கலெக்டர் கேட்டு கொண்டிருக்கையிலேயே கதவை திறந்து குடும்பம் மொத்தமும் வெளியே வந்து ஆர்வமாய் சூழ்ந்து கொண்டது. ஒண்ணுமில்லை, விழா முடிச்சுட்டு வந்ததுமே அப்படியே கொஞ்ச நேரம் திண்ணையிலேயே உட்கார்ந்துட்டோம். அதுக்குள்ள நீங்களும் வந்துட்டீங்க என்றார் பெரியவர். ஓ அப்படியா, உங்களிடம் ஒரு விண்ணப்பம் என்றார் கலெக்டர். என்ன சார்? அதற்குள் இடை புகுந்த பெரிய மகன், வணக்கம் சார், உள்ள வாங்க, இவர் எங்க அப்பா தான். அப்பா உள்ளே வர சொல்லி கூப்பிடுங்களேன் என்றான். பெரியவரோ எதையும் பொருட்படுத்தாதவராய், என்ன சார் இது, வழக்கமா நாங்க தானே மனு கொடுப்போம், நீங்க போய் என்றார் குறுஞ்சிரிப்புடன். கலெக்டரும் புன்முறுவலுடன் அதை ஆமோதிப்பது போல, சார் நீங்களும் அம்மாவும் எங்க வீட்டு விருந்துக்கு வரணும், 2 நாளாவது தங்கணும், இது என் அன்பு மனைவியின் வேண்டுகோள், என் ஆசையும் கூட. நீங்க எங்களோட வருவீங்களா, தங்குவீங்களா என ஒருவித குதூகல எதிர்பார்ப்புடன் கலெக்டர் கேட்டார். சுற்றிலும் நின்றவர்களை ஒருமுறை நோட்டமிட்ட கிருஷ்ணன், வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் என்றதும் எல்லோரும் விக்கித்து நின்றனர். அவரே குரலில் குலவியும் மென்மையும் கூட்டி, 2 நாள் தான் தங்க அனுமதிப்பீங்களா சார்? இந்த ஏழை தன் காலம் முடியட்டும் உங்க ஆதரவிலேயே இருக்க அனுமதி தரமாட்டீங்களா என்றார். ஐயா, இது என் பாக்கியம்.
நடந்திருக்கக்கூடியவர்களை சடுதியில் புரிந்து கொண்டு கைகூப்பினார் கலெக்டர். கமலி, வா போகலாம், இவரும் நமக்கு மகன்தான். இல்லை இல்லை, மகனுக்கும் ஒரு படி மேலே என்றபடி தோளில் கிடந்த அங்கஸ்தை சரி செய்து கொண்டு கிளம்பினார். கலெக்டரும் வாங்கம்மா வாங்க என்றபடியே கிருஷ்ணனின் கைகளை பற்றியபடி நடந்தார். கிருஷ்ணன் கமலியின் தோளை அழைத்து வர கலெக்டரை கார் கதவை திறக்க இருவரும் கம்பீரமாய் காரில் ஏறிக்கொள்ள வண்டி சின்ன உருமலுடன் புறப்பட்டது. என்னதான் 2 மகன்கள், மருமகள்கள், மகள் என அத்தனை பேரும் பெரியவரின் பணத்திற்கு மட்டுமே மதிப்பு கொடுத்து அரவணைத்திருந்தார்கள். ஆனால் அவரால் காப்பாற்றப்பட்ட பையன் படித்து அந்த பதவிக்கும் அவர் கொடுத்த எழுத்தின் மதிப்புக்கும் அவரை பெற்றவர்களைப் போல் அணைத்துக் கொண்டான். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நன்றி. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.